சித்தர் பூமி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். அச்சய இலக்கண பദ്ധதியில் தசாபுத்திகளுடைய கணக்குகள் அல்லது முறைகள் இதை பற்றி நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அதில் உதாரணத்துக்கு சார் எனக்கு சுக்கிரதசை 20 வருஷம் ஓஹோன்னு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு மட்டும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நல்லா கேட்டுங்க. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு குரு தசனை நல்லா அது நடக்கும், ராகு தசனை நடக்காது, சனி தசனை கஷ்டப்படுத்தும். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சுக்கிரதசைனா எல்லாமே வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், பேர், புகழ், பணம், செல்வாக்கு, அதிகாரம் எல்லாமே கிடைச்சிடும், சந்தோஷமாக எல்லாமே வீடெல்லாம் நமக்கு செட்டில் ஆகிடும் அப்படின்னு நினைப்பாங்க. சுக்கிரதசையில் பெரிய யோகத்தை அடைந்தவர்களும் இருக்காங்க. சுக்கிரதசையில் ரொம்ப கஷ்டப்பட்டவர்களுமே அன்றாட நிகழ்வு கூட. என்னுடைய நண்பர் ஒருத்தர் கும்பகோணத்தில் உள்ளவர். சார் எனக்கு கடக லக்கணம், கடக ராசி, எனக்கு சுக்கிரதசை, எனக்கு எதுவுமே நடக்காதுன்னு சொன்னாங்க சார். நான் அவ்வளோ சூப்பராக சந்தோஷமாக நான் இருக்கிறேன் சார். இன்றைக்கி 12ல் சுக்கிரன் இருக்குது எனக்கு அப்படின்னு. எங்கள் லக்கணம் மாறும்போது உங்களுக்கு இந்த சுக்கிரன் எங்கே இருக்கிறான்னு தெரியணும் பாருங்கள். அதோட்டு இந்த தசாபுத்திகளுக்கு நான் ஒரே ஒரு கணக்கு சொல்கிறேன். இதை உங்களுக்கு எங்கேயாச்சும் வாழ்க்கையில் உங்கள் ஜாதக கட்டத்தை எடுத்து பாருங்களேன். நான் பொதுவாகவே எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்கள் ஜாதகம் எங்கேயாச்சும் நீங்கள் என்னையாச்சும் உங்கள் ஜாதகம் பார்க்க முடியுதா? மேஷ ரிஷபம் மிதனம் சிம்மம் மேஷ ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம், அந்த 12 கட்டங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்குமே நீங்கள் தசாபதி இடம் எந்தெந்த ராசிகள் வீடு அப்படின்னு தெரியுது. உதாரணத்துக்கு இந்த கடகத்தில் சுக்கிரன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அதேமாரி விருச்சிகத்தில் சுக்கிரன் இருக்கிறது, மீனத்தில் சுக்கிரன் இருக்குது. இந்த 3 ராசியில் உங்களுக்கு சுக்கிரன் இருந்துச்சுன்னா நீங்கள் எழுதி வச்சிங்க, இந்த சுக்கிரதசை இந்த 20 வருஷமும் உங்களுக்கு ஒரு போராட்டமாக தான் இருக்கும். நீங்கள் எத்தனை சார் எனக்கு என்ன சார் நீங்கள் லக்கணம் 10 வருஷம் தானே சொன்னீங்க, இப்போ 20 வருஷம் லக்கணம் தசாபத்தி போகுது, 20 வருஷம் கஷ்டப்படுத்துமானா ஆமாம். நீங்கள் வேணும்னாலும் சரி வேண்டாம்னாலும் சரி, இடம் விட்டு இடம் நகர்வு, வீடு இடம் விட்டு இடம், அப்போ தான் ஒரு வேலை கிடைக்கும். வீடு கட்டியிருப்பாங்க, அப்போ வேலையை வேறு ஊருக்கு போகிறாங்கிறது வீட்டை விற்க வேண்டிய சூழ்நிலை வரும். இடம் விட்டு இடம் மாற்றம். சார் எனக்கு கடகத்தில் இருக்குது சார், இல்லை எனக்கு விருச்சத்தில் இருக்குது சார், எனக்கு மீனத்தில் இருந்தால் இந்த காலகட்டம் இந்த சுக்கிரதசை என்பது பயன்படாது. உங்கள் ராசி கட்டத்தை எடுத்து சுக்கிரன் எங்கே இருக்குதுன்னு பாருங்களேன். இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு நீங்கள் இந்த வீடியோட பின்னோட்டத்தில் பதிவு பண்ணுங்களேன். உங்களுக்கு சுக்கிரதசை நடந்திருக்கும்ல, இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும், 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும், 30 வருஷத்துக்கு முன்னாடியோட நடந்திருக்கும் ஒருத்தருக்கு சுக்கிரதசை. எனக்கு கடகத்தில் சுக்கிரன் இருக்குது, கடகராசியில் சுக்கிரன் இருக்குது, நான் சுக்கிரதசை கடந்து வந்திருக்கேன், எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் யாராச்சும் ஒருத்தர். அப்படி இருந்தாலும் கண்டிப்பாக அங்கே போராட்டம் அந்த 20 வருஷம் முடிகிறதுக்குள்ளே எங்கே ஆரம்பிச்சிச்சு அங்கேயே முடியக்கூடிய அமைப்பு இருக்கும். இது சார் நீங்கள் இலக்கணத்தை வச்சு தானே சார் சொல்லணும். ஆமாம், இலக்கணத்தை வச்சு தான் சொல்லணும். உங்களுக்கு கேள்வி இலக்கணம் தெரிஞ்சால் இன்னும் எவ்வளோ தூரம் நடந்திருக்கும், எவ்வளோ தூரம் லாபம், எவ்வளோ தூரம் நட்டம், எவ்வளோ தூரம் விரயம், எவ்வளோ தூரம் சுபம், எவ்வளோ தூரம் அசுபம்னு நம்ம சொல்ல முடியும். எது நல்லது நடந்திருக்கு, எவ்வளோ கெட்டது நடந்திருக்கு சொல்ல முடியும். ஆனால் பொதுவான பலன் பேசும்போது சுக்கிரதசை எல்லோரும் என்ன சொன்னால், சுக்கிரதசை எனக்கு ஓகோன்னு இருக்கும். எப்படிங்க இருக்கும்? கடகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கவே கொடுக்காதுங்க. நீங்கள் எத்தனை ஜாதகம் வேணால் எடுத்து போட்டு பாருங்கள். இவ்வளோ தான். இதை தான் நாங்கள் ஜோதிடத்தில் உங்களுக்கு எவ்வளோ எளிமையாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இது கூட உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை இது இப்படி தான் பார்க்கணும், இப்படி தான் இருக்கணும்னு நாங்கள் ஜோதிடத்தில் சொல்லிக் கொடுக்குறோம். இது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, சுக்கிரதசைன்னா எனக்கு எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, இப்போ எனக்கு சுக்கிரன் எனக்கு எங்கே இருந்தால் நல்லது அப்படின்னு ஒருத்தர் கேட்பார். உதாரணத்திற்கு சார், உதாரணத்திற்கு துலாமில் சுக்கிரன் இருக்குன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதேமாரி இல்லைங்க எனக்கு மேஷத்தில் சுக்கிரன் இருக்குது, சூப்பராக இருக்கும் எனக்கு. அதேமாரி எனக்கு மிதுனத்தில் சுக்கிரன் இருக்குது, சூப்பராக இருக்கும். இல்லை தனுசுர வீட்டில் சுக்கிரன் இருக்குது, சூப்பராக இருக்கும். அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா கும்பத்தில் சுக்கிரன் இருக்குது, சூப்பராக இருக்கும். அதேமாரி சிம்மத்தில் சுக்கிரன் இருக்குது, சூப்பராக இருக்கும். இந்தமாரி ராசிகளில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லாவே பலமாகவே இருக்கும். இந்தமாரி ராசிகளில் மட்டும் உங்களுக்கு சுக்கிரன் இருந்துச்சுன்னா இந்த சுக்கிரதசை நல்லா இருந்திருக்கும். இப்போ வீடு வண்டி வாங்க சொத்து சுகம் அமையும். பயன்படுத்துவாரா பயன்படுத்த மாட்டாரா, அதான் ஏஎல்பி லக்கணத்தை வச்சு தான் சொல்ல முடியும். உங்களுக்கு என்ன ஏஎல்பி போணுச்சுன்னு தெரியாதுல்ல அந்த காலகட்டத்தில். சார் 1990 எனக்கு சுக்கிரதசை நடந்துச்சு சார், எனக்கு எதுவுமே இல்லை சார், எனக்கு லக்கணம் சரி என்னுடைய ராசியில் கும்பத்தில் இருக்குது சார், அப்போ நல்லா தானே இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், நல்லா தான் இருக்குன்னு சொன்னேன். உங்களுக்கு ஏஎல்பி லக்கணம் கடக லக்கணம் போயிருந்துச்சுன்னா அந்த சுக்கிரதசை எதிர்பார்த்த மாதிரி இருக்குமா? இருக்காது. 10 வருஷம்
சார் இதில் இன்னொரு விஷயம் வேறு இருக்குது. இந்த சுக்கிர தசையை பார்த்தீங்கன்னா என்னமோ சொல்லுவாங்க, முதல் 10 வருஷம் சூப்பராக வேலை செய்யும், ரெண்டாவது 10 வருஷம் நல்லா வேலை செய்யாது, முதல் 10 வருஷம் வேலையை செய்யாது, ரெண்டாவது 10 வருஷம் ஏங்க 10 வருஷமாக அந்த லக்கணத்தை பிரிக்கும்போது அப்படி தாங்க தெரியும். முதல் 10 வருஷம் ஒரு லக்கணம் வந்திருக்கும், ரெண்டாவது 10 வருஷம் வேறு ஒரு லக்கணமாக இருக்கும்ல. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் எல்லாத்தையும் முதல் பாதி வேலை செய்யும், ரெண்டாவது பாதி வேலை செய்யாது அப்படிம்பாங்க. அது சொல்லிட்டு 10 வருஷங்கள் இந்த சுக்கிர தசை வந்து லக்கணங்களோட அடிப்படையில் தான் மாறும். அதை விட்டு வந்து ஒரு 10 வருஷம் நல்லாயிருக்கும், ஒரு 10 வருஷம் நல்லா இருக்காது. கண்டிப்பாக வந்து அவங்கவுங்க ஏஎல்பி லக்கணத்தை தான் இந்த சுக்கிர தசையை பார்க்கணும். பொதுவாகவே கடகத்தில் சுக்கிரனோ இல்லை விருச்சிகத்தில் சுக்கிரனோ இல்லை மீனத்தில் சுக்கிரனோ உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சுக்கிர தசை நல்லாவே இருக்காது. அது மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் இந்த நிகழ்வை கையாண்டு தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி.